இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா மகாநதி சீரியலை பொறுத்த வரைக்கும் இந்த சீரியலில் விஜய்க்கும் காவேரிக்கும் இடையிலான ஒரு அக்ரிமெண்ட், அதாவது எனக்கு பணம் தேவை, நீங்கள் எனக்கு என் வீட்டில் இருக்கவங்களை சமாளிக்கணும், அதே சமயத்தில் சொத்து மொத்தமாக என் பேரில் மாறணும் அப்படிங்கிற ஒரு தேவை விஜய்க்கு. காவேரிக்கு பண தேவைக்காக சரின்னு சொல்லி ஏற்றுக்கிட்டாலும் கூட இவங்களுடைய மனசில் நிவின் இருக்காரா இல்லையா அப்படிங்கிற கேள்வி இருக்குது. அவங்க திருப்பி ஆனால் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா ரெண்டு விஷயம். ஒன்று, நைட் எல்லோரும் குடிச்சிட்டு இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கும் பொழுது 11 மாதம் தான் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போய் அவங்களே திருப்பி சேர்ந்து அவனை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னபோது, நீங்கள் இந்த கான்ட்ராக்ட் முடிச்ச அப்புறம் என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னு நான் கேட்கல. அதே மாதிரி நான் என்ன செய்யணும்னு நீங்கள் சொல்லாதீங்க. என் வாழ்க்கையில் என்னைக்கு அவனை ராகினியோட பார்த்தனோ அன்றைக்கி எனக்கு அந்த ட்ரஸ்ட்டு போயிடுச்சு, அது நம்பிக்கை போயிடுச்சு. திருப்பி நான் தனியாக என் குடும்பத்தை பார்த்துக்கிறதுக்கு என்ன வேலை செய்யணுமோ அதை நான் பார்க்க போகிறேனே தவிர இதெல்லாம் யோசிக்கிறதுக்கு எனக்கு எந்த ஒரு மனசும் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதே மாதிரி இப்போ பார்த்திங்க அப்படின்னா என்ன நீ வருத்தப்பட்டியா, பயந்துட்டியா அவனுக்கு கல்யாணம் வந்துட்டு அப்படின்னா, அதுக்கு நான் ஏன் கவலைப்படுறேன், அதுக்கு ஏன் நான் வருத்தப்பட போகிறேன் அப்படிங்கிறாங்க. ஸோ ஒருவேளை காவேரி முழுசாக நிவினை மறந்து அவங்க தாண்டி வந்துட்டாங்க அப்படின்னா இப்போ விஜய்க்கு கொஞ்சம் கொஞ்சமாக பாசம் வர ஆரம்பிக்குது அவர் மேலே, அவங்க மேலே. புது ப்ரோமோவில் பார்த்திங்க அப்படின்னா கிளம்பும் போது அவங்க சோகமாக இருக்காங்கிறனால அவங்கள கூப்பிட்டுட்டு அவங்களோட வீட்டுக்கு போய் காமிக்க, அங்கே வீட்டில் போயிட்டு அவங்க அப்பா ஃபோட்டோ முன்னாடி இவர் தான்ப்பா விஜய், இவர் தான் கல்யாணம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு அவர்கிட்டையும் அதெல்லாம் சொல்கிற கான்ட்ராக்ட் மேரேஜ் தானே அப்படின்னா எல்லாத்தையும் எங்கள் அப்பாட்ட மறைக்க மாட்டேன், எல்லாத்தையும் நான் சொல்லிடுவேன் அப்படின்னு அவங்க சொல்லும் போது அவர் ரசிக்கிறது. ஏன்னா இவர் அவங்க அப்பா அம்மா சின்ன வயசில் இழந்ததுனால ரசிக்கிறது. வெளியே அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சவங்களாம் பேசிக்கிட்டு இருக்கும்பொழுது அப்போ இதுக்கு ஒரு மாதிரி நெகிழ்ச்சி ஆகுறது அப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விஜய்க்கு காவேரியை பிடிக்க ஆரம்பிக்குது. ஆனால் காவேரியோட மனசில் நிவின் இருக்காரோ அப்படின்னு தான் இவருக்கு தோண்டிட்டு இருக்கு விஜய்க்கு. அதனால் இவர் அதை வெளிப்படுத்த போகிறதில்ல. இப்படியே போச்சு அப்படின்னா கதை இன்னும் காம்ப்ளிகேட்டடாக தான் இருக்க போகுது. ஏன்னா நிவினுக்கு இன்னும் கல்யாணம் முடியல, அந்த கல்யாணமும் நின்றுச்சு. இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா விஜய் காவேரிக்கு அவருடைய ஆஃபீஸில் வேலை கொடுக்க போகிறாரு. கொஞ்சம் கொஞ்சமாக இது விஜய் காவேரியோட காதல் கதையாகவும் பழைய நினைவாகவும் நிவின் மாறிக்கிட்டே இருக்கிறத பற்றி அவங்க கருத்து என்ன. இப்படியே போச்சு அப்படின்னா விஜயும் காவேரினா அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகிடும். ஆனால் கொஞ்சம் லேட் ஆகி அதுக்கு நிறைய எமோஷனல் ட்விஸ்ட்லாம் நடந்து கடைசியில் ரொமான்டிக் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு மாறப்போகுதுன்னு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது, எது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்கள்.